ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்றைக்கி ஒரு சூப்பரான வஞ்சர மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான வஞ்சர மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 பீஸ் வஞ்சர மீனை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 350லேருந்து ஒரு 400 கிராம் இருக்கும். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த ரவை போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உதிராமல் இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லெமன் ஜூஸ் ஒரு லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெசரி விட்டுருங்க. இப்போது ஒரு சூப்பரான மீன் மசாலா ரெடி ஆகிட்டு, இப்போ ஒரு மீனாக எடுத்து எல்லா மசாலாவையும் 2 சைடும் அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மீனில் சூப்பராக இறங்கும். இதே மாதிரி எல்லா மசாலாவையும் எல்லா மீன்லேயுமே நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மசாலாலாம் மீனுக்குள்ளே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி ஒரு மீனாக அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. மீன் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் எண்ணெயை லைட்டாக மேலே எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் 2 சைடுமே நல்லா வேகும். இப்போ மீனை ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மீன் வெளி சைடில் கொஞ்சம் முறுமுறுப்பாகவும் உள் சைடில் நல்லாவும் வேகும். இப்போ 2 சைடுமே மீன் சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ எல்லா மீனையும் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான வஞ்சர மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. வஞ்சர மீன் மேலே லைட்டாக நீங்கள் லெமனை புழிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வஞ்சர மீனில் ரவா போட்டிருக்கிறதுனால மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.